ஐசிசி ரூல்ஸ் இந்தியாவுக்கு வந்து பிளாட் பிச் கொடுக்கணும், பந்து அப்படி நேரா இல்ல வரும். அது கூட ரூல்ஸ் போடுங்க first. இல்ல அது கூட சைன் கூட ஒரு 2 ஓவர் கழிச்சு போயிடும். அந்த ஸ்லோ பால் போடவே கூடாது. ஸ்லோ பால் போட்டா எப்படி கிரவுண்ட் விட்டு வெளியே 6 அடிக்கிறது? வேகமா போட்டா தான் அடிக்க நானே முடியும். இந்த வீடியோ முடிச்சோன்னு ஜெய்சாக்கு போயிட்டு ட்விட்டர்ல ரெக்வஸ்ட் வைக்கலாம், ம். ப்ளீஸ் பேன் ஸ்லோ பால் இந்த ஃபாஸ்ட் பால்ல ஸ்லோ பால் போடக்கூடாது, பாஸ் 140 போறீங்க நீ ஸ்விங் பண்ணக்கூடாது, ஸ்பின்னர் டேர்ன் பண்ணக்கூடாது. ஸ்பின்னர் அதெல்லாம் பண்றாங்க, எங்களால அதெல்லாம் ஆட முடியாது. நாங்க வந்து பிளாட் பிச்சர்ல ஆடி ஆடி பழக்கம். ரிங்கோ சிங்லாம் ஸ்கேமர் கிடையாது. முக்கியமான ஸ்கேமர் யார் தெரியுமா? கௌதம் கம்பீர் தான். நீங்க பண்ணது எவனாவது நல்லா போயிட்டு இருக்க டீம் வைஸ் கேப்டன் எவனா தூக்குவானா? வெளியே உட்கார வச்சதால என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நானும் பெட்டிஷன் போடலான்னு இருக்கேன். 26 இந்த வேர்ல்டு கப் தோத்து போச்சுன்னா கண்டிப்பா கம்பீர் வெளியே. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஏதோ 3% ஸ்டே கொடுத்து ஓனர் ஆக்க விரும்புறாங்கன்னா போய் அங்க உட்காந்துட்டு நீ ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னமோ குப்பை கொட்டி அழிச்சுக்க. உனக்கு அங்க அஜித் ராணா வேணுமோ, அங்க வந்து உனக்கு வந்து சுமன் கில் வேணுமோ எடுத்துட்டு போய் வச்சுட்டு உனக்கு என்ன வேணும் பண்ணிட்டு இந்தியா டீம்ல உட்காந்து நீங்க வந்து குறுகல் படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல ஏன்னா கமெண்ட் இந்தியாவுக்கு என்ன நடந்தது பாத்தியா அப்படின்னு சிரிக்கிறேன். காலையில எங்களை அடிக்கிற மத்தியானம் நீ என்ன பாக்க? நீங்க ஸ்ரீலங்கா வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, இந்தியாவை தூக்கி போட்டு உங்களை அடிச்சதோட மிச்சமா இங்க அடிச்சு வச்சிருக்கிறோம். உங்க நாடுதான் கொஞ்சம் பாம்பு புண்ணியம் போது கம்மி அடிச்சிருக்கிறோம். இந்தியாவெல்லாம் பாம்பு புண்ணியம் பார்க்கவே இல்லை. இங்க A to Z இந்த கும்ராவே நந்தனை மிஸ் பண்றீங்க. நந்த இருந்திருக்கணும். இந்த 3 பிளேயர் தான், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. இவங்க இல்லைன்னா நம்ம டீம் பேட்டிங்கே இல்ல. டே 3மே மும்பை இந்தியன்ஸ். என்னடா சொல்ற? ஆமா அவங்க தான் தூணு. ஹலோ வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கண்டிப்பான முறையில இதனால நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு. ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போயிருக்குது. யாருமே எதிர்பார்க்கல இந்தியா தோல்வி அடையும், ஆனா ஒரு 2 வித்தியாசத்துல, ஒரு 10 ரன் வித்தியாசத்துல அப்படின்னும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய வின்னு. உங்கூட்டு வின் இல்ல, எங்க வீட்டுன்னு இல்ல, இந்தியால இருந்து லண்டன் போற தூரம் 77 ரன் வித்தியாசத்துல இந்தியா மரண தோல்வி. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கிறேன், அக்சர் பட்டேல் இன்னைக்கு ஆடல? ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இன்னையில இருந்து கிரிக்கெட் கச்சேரியில நான் யூடியூப் வீடியோ போடுறது இல்ல. நான் அது கூட இல்ல. இவனுங்க கப் அடிச்சிருவானுங்க, இவனுங்களை நம்பி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா கடைசி இவனுக்கு செமிஃபைனல் கூட வர மாட்டேன்னாங்களாட்டிருக்கு. யார போச்சு நம்ம யூடியூப் செமிஃபைனலும் ஃபைனல்லாம் ஓட்டணும்? யாரு பார்க்க போறா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டாப்பா நான் கூட என்னமோ நினைச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், படுக்க போட்டானுங்க. எப்படி ஐயோ எனக்கு எப்படி இது ஜீர்ணிக்க முடியல. எனக்கு உனக்கு மட்டுமா முடியல? இல்ல நான் 3 டைம் பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு யோசிச்சு வந்தேன், எப்படி அக்சர் பட்டேல் உட்கார வச்சிருப்பான்? எப்படி அக்சர் பட்டேல் அவங்க டீம்ல இருந்தா கேஷவ் மேரேஜ் லெப்ட் ஆர்ம் பவுலரு, நம்ம டீம்ல லெப்ட் ஹேண்டர் விக்கெட் எடுக்கலையா? இது என்ன இன்னமும் கம்பீர் 1990ல இருக்கிற மைண்ட் இதுலயே யோசிச்சுக்கிறாரோ? ஆஃப் ஸ்பின்னர்னா பொண்ணு லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். நாம அதனாலதான் ப்ரிவியூல அந்த டாபிக் எடுத்து பேசவே இல்லை. அக்சர் பட்டேல் ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டரு. அவர் இது மாதிரி சுச்சுவேஷன்ல ஆடுவாரு, அவர் கண்டிப்பா ஆடுன்னு சொன்னோம். நம்ம வாஷிங்டன் சுந்தரை பத்தி பேச கூட இல்ல. ஏன் பேசலைன்னா நமக்கு அக்சர் பட்டேல் தான் முக்கியம்னு நம்ம பேசவே இல்லை. எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு எப்ப தெரியாம போச்சு? ஒண்ணுமே இப்ப நீ அக்சர் பட்டேல் ஈக்குவல் டு வாஷிங்டன் சுந்தர்னு போடு. பவுலிங்ல யார் நிறைய விக்கெட் நல்லா யார் போடுவா? இப்ப யார் நல்லா? அக்சர் பட்டேல். பேட்டிங் யார் நல்லா அடி தருவா? அக்சர் பட்டேல். இப்படி நமக்கே தெரியும், பார்த்தா தெரியுதுல்ல. நம்ம தெரியுது. நான் சொல்றேன், வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப ரொம்ப சுமாரான ஃபீல்டர். 2-3 4 விட்டாரு. இல்ல அதெல்லாம் நீ ஃபீல்டிங் கூட விடு, நான் அதெல்லாம் ஏத்துக்கல. இந்த பாகிஸ்தான் மேட்ச் ஆடும்போது உஸ்மான் கான் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. அப்ப யார் போட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்குமோ அக்சர் பட்டேல் தான் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அம்மா அன்னைக்கு பாரு அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல என்னாச்சு, டெவால் பிரிவிஸும் மில்லரும் நின்றுட்டாங்க அந்த இடத்துல. இப்ப அக்சர் பட்டேல் இருந்தா விக்கெட் விழுந்திருக்கும் கண்டிப்பா. டெவால் பிரிவிஸ் அடிக்க போயிருப்பாரு, விக்கெட் விழுந்திருக்கும். இன்னைக்கு அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்து காமெடி பண்ணி நீ வாஷிங்டன் சுந்தரை இன்னைக்கு எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க? ஒரு பவுலர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா 2 ஓவர் கொடுத்துருக்க. சரி பேட்ஸ்மேனா ஆட வேண்டாம் அதுக்குன்னு. ஐயோ எனக்கு நீ மேட்ச் இப்போ வாஷிங்டன் சுந்தர் இறங்குற இடமா இதெல்லாம் பயங்கரமான பிளேண்டர். நீ வாஷிங்டன் சுந்தர் மாதிரி பேட்ஸ்மேன்லாம் 5வது இடத்துல ஒன்னும் ஓப்பனிங் ஆடணும், பவர் பிளே 6 ஓவர் அவரால் கேபிட்டலைஸ் பண்ண முடியுதான்னு பாக்கணும், இல்லைன்னா கீழே இறக்கி விட்டுருணும். நீங்க வந்து விக்கெட் போகுதுன்னு அந்த இடத்துல
அக்சர் பட்டேல் தான். ம். சரி அக்சர் பட்டேலே ஸ்டக் ஆவானா எனக்கு அத நான் ஜீரணிக்க முடியாதனால கேட்டேன். ம். டேவிட் மில்லர் வாட் ஆ மேன்! என்ன நாக்கு என்ன நான் கூட நான் என்ன நான் 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 பேசுனேன். ஏன்டா நான் பிரிவியூல அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூல ஸ்கோர் அண்டர் எஸ்டிமேட் பிரிவியூல. பண்ணி எதுக்கு இன்னைக்கு வயசா வந்து அடி கிழிச்சு விட்டாரு. இதுக்கோசரமே பொறந்து இத்தனை நாள் வெயிட் பண்ண மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு போயிட்டாரு. நான் இதெல்லாம் விடு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா போட்டேன்னா முட்டைக்கு 2ன்னு போட்டுக்கோன்னு சொன்னேன்னா நான் இன்னைக்கு நடந்துச்சா? இல்ல நான் இனிமேலாம் முட்டை கொடுக்கல. முட்டை கொடுக்க விரும்பல. இனி நீட் சேஞ்ச். எனக்கு நீங்க அபிஷேக் சர்மா மேல குறை சொல்றீங்க. ம், அபிஷேக் சர்மாவையும் ம். திலக் வர்மாவையும் 2 பேத்தையும் சேர்த்து தூக்கி விட்டு நீ அப்ப வந்து நீ வாஷிங்டன் சுந்தர் ஆடிரு. ஆ, நீ எனக்கு கவலையே கிடையாது. கவலையே திலக் கிடையாது. வர்மா நீங்க ஆடினதுக்கு ஷாட்டுன்னு வெளியே திலக் வர்மா சொன்ன அவன் கேரியர் முடிச்சு விட்டுறணும். நீ ஆடின ஷாட்டுக்கு நீங்க அவன் கேரியர் முடிச்சு விடணும். ஏ, அபிஷேக் சர்மாவையும் தூக்கு, திலக் வர்மாவையும் தூக்கு. நான் இனிமேல அபிஷேக் சர்மாவுக்கு முட்டு கொடுக்க விரும்பல. நீ நீ அபிஷேக் சர்மா இஷான் மட்டும் கிஷானுக்கு நல்லா ஆடிட்டு இல்ல இருந்து இஷான் இல்ல கிஷானுக்கு இல்ல போக்கட வச்சுட்டீங்களே. இப்ப டக் அவுட். இல்ல இஷான் கிஷானுக்கு ஒரு காரணம் இருக்கு. லா ஆஃப் அவரேஜ் 3 ஆட் நீ அடிச்சிட்டாரு. இங்க பாரு ஃபெயிலியர் லாப் வச்சுக்கலாம். ஆவரேஜ் எல்லாம் இல்ல இந்த பாரு இஷான் கிஷன் அது தாண்டின பிளேயர் தான். ஒரு நிமிஷம் இரு. அபிஷேக் சர்மாக்கு படல, அதனால அந்த சைடு போய் நில்லுன்ட்டு நிக்க வச்சாங்க. இவர் இல்ல ஓப்பனிங் எடுத்தவர் நான் ஃபர்ஸ்ட் ஓவரே. இஷான் கிஷானே இன்னைக்கு கேவலமா இருந்தானா. இஷான் கிஷானு கேவலமா நீ விளையாண்டானா. இஷான் அவனுக்கு முக்கியமான மேட்ச் 3 மேட்ச் அடிச்சதுனால நான் இந்த மேட்ச் அவனுக்கு ஒரு இதுக்கு இடத்த கொடுத்து அவனை விட்டுறேன். நீ அபிஷேக் சர்மாவையும் திலக் வர்மாவையும் கண்டிப்பான முறையில் அடிக்கணும். கூட ரிங்கு சிங்கையும் கூட அடிக்கணும். இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து வச்சு நீங்க அடிக்கிறோம். ஏன் எனக்கு அப்பதான் என் மனசு ஒரு நிமிஷம் இரு. திலக் வர்மா விடு, ரிங்கு சிங் எல்லாம் விடு. ஒரு ஓப்பனர் உன்னை வேர்ல்டு கப்புக்கு ஓப்பனர்னு சொல்லி பயங்கர குரூம் பண்ணி நீ டீமுக்கு அடிக்காம ஒரு 50 ரன் 25 பாலுக்கு 50 ரன் அடிச்சு கொண்டு வந்தேன்னா பரவாயில்ல. 12 பாலுக்கு எத்தனை 15 ரன்னு. இது இப்படி பார்த்தா உன்னை நம்பி தானே கீழே எல்லாம் பில்ட் பண்ணாங்க. ஒரு 3 டக் அவுட் ஆனேன். அப்பயே நான் என்னக்க சொல்றேன், 3 டக் ஆனா டக்குன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா இந்த இடத்துல இவ்வளவு இன்னைக்கு வந்து மாட்டின மாதிரி இந்தியா மாட்டிருக்காது. நாம தான் ஃபேவரிசம் பார்த்து ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர்னு ஓவர் ஹைப் பண்ணி நம்பர் 1 பேட்ஸ்மேனுங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்தோம். டைம் டு நீடுங்கிறது நீ ஒரு இல்ல. எனக்கு வந்து அபிஷேக் சர்மா தூக்கணும். எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க அபிஷேக் சர்மா மேல வைக்கிற வன்மத்தையோ இல்ல கோவத்தையோ வன்மம் கூட வன்மை என்ன இருக்கு நல்லா அதே கோவம் வந்து திலக் வர்மா மேல இருக்கணும். திலக் வர்மா நான் சொன்னேன், பிரிவியூலே சொன்னேன், 24 பந்துக்கு 27 பந்துக்கு 31 ரன் அடிச்சாரு. எனக்கு தெரியும் திலக் வர்மாக்கு பேட்ல படலைன்னு. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் திலக் வர்மா ஃபார்ம்ல கிடையாது. இன்னைக்கு திலக் வர்மா மட்டும் அந்த கேவலமான ஷாட் ஆடலைன்னா இன்னைக்கு வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு இருக்கு. கேவலமான ஷாட், ரொம்ப ரொம்ப கேவலமான ஷாட். நீ அங்கெல்லாம் போகாத. ஆஸ்திரேலியா மாதிரி தான் நம்மளும் இன்ஜுரியில இருந்து ஒரு பிளேயரை நம்பி இவர் வந்தாருன்னா அடிச்சு கொடுத்துருவோம் தான் நினைச்சுதான் டிம் டேவிட் அவங்க ஏமாந்தாங்க, ஸ்கேம் ஆயிட்டாங்க. நாம இன்னைக்கு திலக் வர்மா எடுத்து ஸ்கேம் ஆயிட்டோம். அதெல்லாம் விடு. ஸ்கேம் ஆனது நாமளும் அபிஷேக் சர்மா இன்ஜுரியில இருந்து வர அவர் நல்லா ஆடுவார். இன்ஜுரியா நீ உடனே போ அடுத்தப்ப. நீங்க தானே சொன்னீங்க இந்தியா மாதிரி டீமுக்கிட்ட உடனே அடுத்தடுத்த பேர் 10 பேர் நிக்கிறாங்க. நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி தூக்கி பிடிச்சிங்கல்ல. ஆஸ்திரேலியா அப்படி பிளேயர் இல்லைன்னு இன்னைக்கு தெரியுதுல்ல. தூக்கி போட்டு அடுத்த பிளேயர் வரணும்ல. உனக்கு வெளியே 10 பேர் இருக்காங்கன்னா போடணும்ல. பிளேயர் வெளியே இருக்கு. வேர்ல்டு கப்பு 15 பேர் ஸ்குவாட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா மட்டும் அறிவிக்க முடியும். ஃபார்ம்ல இல்லைன்னா தூக்கி போட்டு பைலட்டர்ல போய் சொருக முடியாதுங்கிறத இங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அபிஷேக் சர்மா இன்ஜுரி ஆச்சு. அந்த காரணத்தை வச்சு உன்னால வெளியே எடுக்க முடியும். நீ பண்ணல. அபிஷேக் சர்மா ஒரு நேம்னா பயன்னு எடுத்துட்டு வந்த. திலக் வர்மா உனக்கு பாகிஸ்தான்லாம் போன வருஷம் ஜெயிச்சு குடிச்சான்னு நீ எடுத்துட்டு வந்த. இன்னொரு தப்பு சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இல்ல. அப்பயே அவருக்கு பதிலா பண்ணிருக்கணும். வெளியில ருத்துராஜோ ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு வா. நீ தானே சொன்ன. நீ அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. ப்ரொஃபஷனல்ல இருந்து ப்ரொஃபஷனல் ஸ்குவாடுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துதான் இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷானும் திலக் வர்மாவும் ஸ்ரேயஸ் ஐயரையும் சேர்த்து சொல்றேன். நான் சொல்றேன் அவங்க 2 பேருக்கு யாரோ ஒருத்தர் கூட்டு வந்துதான் இன்னைக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. சரி நான் என்ன சொல்றேன், அதை விடுங்க. இந்த ரிங்கு முன்ன ஒரு ஸ்கேமர் சுத்திட்டே இருக்காரு நம்ம டீம்ல. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பின்னாட தெரியல என்ன பண்றது. ரிங்கு சிங் எல்லாம் ஸ்கேமர் கிடையாது. முக்கியமான ஸ்கேமர் யாரு தெரியுமா? கௌதம் கம்பீர் தான். நீங்க பண்ணது எவனாவது நல்லா போயிட்டு இருக்க டீம் வைஸ் கேப்டன் எவனா தூக்குவானா? வெளியே உட்கார வச்சதால என்னால ஜீர்ணிக்கவே முடியல. பெட்டிஷன் போடலான்னு இருக்கேன்.
இல்ல 26 இந்த வேர்ல்டு கப் தோத்து போச்சுன்னா கண்டிப்பா கம்பீர் வெளியே. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஏதோ 3% ஸ்டே கொடுத்து ஓனர் ஆக்க விரும்புறாங்கன்னா போய் அங்க உட்காந்துட்டு நீ ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னமோ குப்பை கொட்டி அழிச்சுக்க. இல்ல உனக்கு அங்க அஜித் ராணா வேணுமோ, அங்க வந்து உனக்கு வந்து சுமன் கில் வேணுமோ எடுத்துட்டு போய் வச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு இந்தியா டீம்ல உட்காந்து நீங்க வந்து குறுகல் படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல நம்ம நம்ம கம்பீர் கொஞ்சம் ஹர்ஷித் ராணா நல்ல விளையாண்டது பரவாயில்ல. கௌதம் கம்பீர் பரவாயில்ல, அவர் சொன்னது காப்பாத்திட்டாரு அப்படி இப்படின்னு. ஆனா அந்த மேட்சை தோத்து தான் போனோம். கௌதம் கம்பீர் ஒரு அன்லக்கி பர்சன், நம்ம அதை ஏத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுல கொண்டாந்து இதெல்லாம் என்னது ஜோசியம் பாக்குறலாம் நினைக்காத. இப்ப நம்ம வேர்ல்டு கப்பு கடைசி 2011 வேர்ல்டு கப் அடிக்கும் போது கூட அவரு எனக்கு இதுதான் வேணும், நான் அடிச்சுதான் டீம் மேட்ச் ஜெயிச்சது, அதை யாரும் பேச மாட்டேங்கிறேன், தோனி அடிச்சுதான் பேசினாலும் ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு அவர் பண்ண மூவ் வந்து வின் பண்ணுச்சுன்னா நான் பண்ணுன்னு பேர் கிடைக்கணும் தான் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தரை இறக்கி விட்டது. அக்சர் பட்டேல் இருக்கும்போது யாராவது வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சிருப்பாங்களா? இது யார் பண்ணது? கௌதம் கம்பீர் அப்படி ஒரு பேருக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு. அந்த பேருக்கு மாட்டினதான் இன்னைக்கு இந்தியா டீம். இல்ல நீ சொல்றதுல ஒரு லாஜிக் நான் ஒத்துக்கிறேன். கம்பீர் மூவ் ஒர்க் ஆச்சுன்னா கம்பீர் பேர் போகும், அதுக்கோசரம் அந்த மூவ் பண்றாரு. என் டீம்ல பென் ஸ்டோக்ஸ் இருந்தா பென் ஸ்டோக்ஸ் தான் ஆடணும். அவனுக்கு மேல நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கு எக்ஸ்ரேவர் மாதிரி ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கும் ஏணி இல்ல, மலையே வச்சு எவரெஸ்ட் மலையே வச்சாலும் ஈடாகாது. அது மாதிரிதான் வாஷிங்டன் சுந்தரம் அக்சர் பட்டேலோட காம்பினேஷனும். எனக்கு வந்து இல்ல நான் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஒரு இந்தியன் கோச் செலக்டரா கண்ணை முடின்னு அக்சர் பட்டேல மட்டும்தான் ஆடுவேன். அக்சர் பட்டேல் 4 ஓவர் போட்டுதான் 4 ஓவர் 25 ரன் கண்டிப்பா போட்டு எழுதி வச்சு கையெழுத்து போட்டு தரேன் நானு. இதெல்லாம் கேவலமான மூவ். இந்தியா அதே மாதிரி ஒண்ணு சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் மில்லரும் ஸ்டப்ஸும் பிரேவிஸும் நல்லா ஆடினாங்க. ஓகே, 3 விக்கெட் இப்ப 20 ரன்னுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்து யார் பும்ராக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம். ஒரு விக்கெட் மில்லர் விக்கெட்டோ இல்ல பிரேவிஸ் விக்கெட்டே எடுத்து இருந்திருக்கலாம். அவங்கள வந்து கணக்கே சொல்லாத பால் போட நீங்க ஆள் இல்ல. வாஷிங்டன் பிடிச்சு அடிச்சு விட்டாங்க, அர்த்திக்கு அடிச்சுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியும். சிவம் தும்பே விக்கெட் நான் சொல்லிட்டு இந்த வருண் சக்கரவர்த்தியோட கூகுளி பிக்கப் பண்ற டீம்ல கூப்பி விட்டுறேன். ஸ்டெம்பா விட்டு நின்னுட்டானுங்க. நீ ஸ்டெம்புக்கு தான் பந்து போட போற, ஸ்டெம்புக்கு பந்து போட்டு நான் விட்டு நின்னுக்கிறேன். நான் போன ஆட்டமே அந்த கம்பேரிசன் சொன்னேன், அதே மாதிரி கரெக்டா ரிவ்யூல சொன்னோம். அப்புறம் ஸ்டெம்புக்கு மட்டும்தான் போடுவான், வெளியே வர பால்லாம் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருவாங்கன்னு. நம்மளோட ஒரு ஜென்யூனா நீ ஸ்டெம்புக்கு தானே போடுவ, நீ ஸ்டெம்புக்கே போடு, நான் தள்ளி நின்னுக்கிறேன், எனக்கு அது வெளிபால் தானே அப்படின்னு. அப்பா சவுத் ஆப்பிரிக்கா அதுதான் நல்ல டெக்னிக் டீம்னா அதுதான். இப்ப சின்ன டீம்லாம் அதெல்லாம் பண்ண முடியல, அதனால மாட்டுச்சு. அதனாலதான் நபிபியா கிட்டயும் நெதர்லாண்ட்ஸ் கிட்டயும் உன்னோட பருப்பு வேகிச்சு, நீ பருப்பு வேகல. சரியா, அது ஒன் கேம் பேட் கேம் விட்டுறலாம். அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுத்துருவாரு, வாங்கினது கம்பேக் கொடுத்துருவாரு. அடுத்த மேட்ச் ஜிம்பாப்வே ஓட நடக்கிறாங்க. ஜிம்பாப்வே வரிச்சகரத்தி மாதிரி பவுலர் ஆடி இருக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. நீ ஜிம்பாப்வே அண்டர்எஸ்டிமேட் பண்ற, ஜிம்பாப்வே அண்டர்எஸ்டிமேட் பண்ணாம ஸ்பின் சூப்பரா ஆடுறானுங்க. 20-3ல இருந்து எப்படி 187 அடி கொள்ளலாம்? எனக்கு அதான் அங்கதான் அக்சர் பட்டேல் இல்ல, அங்கதான் பும்ராவுக்கு இந்த அக்சர் பட்டேல் இல்லைங்கிறீங்க. நான் உங்ககிட்ட வந்து ப்ரிவியூலயோ இல்ல நியூசிலாந்து 2020 சீரீஸ்லயே சொன்னேன். நம்மகிட்ட 3 ப்ராப்பர் பவுலர் இருக்கிறோம். பும்ரா, அர்ஷ்தீப் ஒரு நல்லா போட்டா நல்லா போடுற அன்னைக்கு நல்லா போடுவாரு, இல்லைன்னா 4 ஓவருக்கு 40 ரன். வருண் சக்கரவர்த்தி நல்லா போடுவாரு. 3 ப்ராப்பர் பவுலரா? நம்ம வந்து அக்சர் பட்டேல் சேர்த்தி 4 ப்ராப்பர் பவுலர் தான். ஹார்திக் பாண்டியா ப்ராப்பர் பவுலர் கிடையாது, சிவம் டுபே ப்ராப்பர் பவுலர் கிடையாது. இதை வச்சு நம்ம 4 ஓவர் ஃபில் பண்ணோம். இன்னைக்கு வந்து அக்சர் பட்டேலுங்கிற ப்ராப்பர் பவுலரை உட்கார வச்சுட்டு நீங்க வாஷிங்டன் சுந்தர் நீங்க 4 ஓவர் 2020 போட்டு ரொம்ப நாள் ஆகுது. குஜராத்துக்குமே 4 ஓவர் போறது கிடையாது. சன்ரைஸ்ல வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. கடைசியா 4 ஓவர் போட்டது எனக்கு தெரிஞ்சு பெங்களூருக்கு ஆடும் போது போட்டுட்டு இருந்தாரு நினைக்கிறேன், ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. அந்த பவுலரை இன்னைக்கு பிளேயிங் 11ல போட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, 2 ஓவர் 31 ரன் சிவம் டுபே ஓவர்ல, ஹார்திக் ஓவர்ல 4 ஓவர் 40 ரன், சுந்தர் ஓவர்ல 4 ஓவர் 2 ஓவருக்கு 17 ரன். இந்த 8 ஓவர்ல எனக்கு குறைஞ்சபட்சம் 100 ரன் வந்துருச்சு. அந்த இடத்துல நீங்க 3 ஓவருக்கு நீங்க என்னதான் 3x4 12 ஓவருக்கு நீங்க என்னதான் கண்டக்ட் பண்ணாலும் இங்க பிரோஜனமே இல்லாம போயிருச்சு. 3 ப்ராப்பர் பவுலரோட எப்படி போடலாம்? சவுத் ஆப்பிரிக்கா நீங்க எப்படி போயிருந்தானுங்க? மார்க் வென்சன், லுங்கிங்கிடி, கார்பின் போஸ், அதுக்கப்புறம் வந்து ரபாடா, கேஷோ மகாராஜ், அதுக்கப்புறம் மார்க்கம் விக்கெட் எடுத்து அவரு 5 ப்ராப்பர் பவுலரு, ஒரு பார்ட் டைம் பவுலர்னு. நாம 3 ப்ராப்பர் பவுலர் 3 பார்ட் டைம் பவுலரோட போனா எப்படி வேலைக்கு ஆகும்? சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் டீம் கிட்ட. அது கூட இல்ல, பும்ரா நீங்க 4 ஓவருக்கு 15 ரன் தான்,
3 விக்கெட். அதெல்லாம் நான் இதெல்லாம் சொல்றேன். எங்க போறது? அதனாலதான் நான் இப்ப உங்கள்ட்ட கரெக்டா சொன்னேன். இவனுக்கு 3 ஓவர்ல நீ 100 அவங்க 8 ஓவர்ல 100 போயிருச்சே. அது இவங்க இந்த இந்த நான் தான் சொல்றேன், கௌதம் கம்பீர் இங்க இந்த ஒரு குழப்பம் இவ்வளவு நாள் பேட்டிங்ல பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பேட்டிங்ல பண்ணாலும் ஜெயிக்கிறாங்க, நான் பவுலிங்ல பண்றேன் அப்ப எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்கலான்ட்டு கொண்டு ஒரு விளையாட்டு விட்டாரு. வாஷிங்டன் இல்ல இன்ஜூரியில இருந்து வந்த ஒரு பிளேயரை கூட்டு வந்து நீ சூப்பர் 8 மாதிரி ஒரு இதுல நெதர்லாண்ட்ஸோட கடைசி மேட்ச் ஆனா அது கூட நான் ஒத்துக்கிறேன். சரி எதுக்கோ ஆடிப்போம், நாம அப்பயே பேசணும். அக்ஷர் படேலுக்கு நம்ம இன்ஜூரி பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். விட்டோம். இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிறது? இது எப்படி வைஸ் கேப்டன் எப்படி முதல்ல உட்கார வைக்கிறீங்க? கிரைம். இதெல்லாம் கிரைம். நீ இது சும்மன்ல உட்கார வச்சதுன்னா ஒரு நாய் நீ வைஸ் கேப்டன் கொடுக்கும்போது அப்ப நீ வைஸ் கேப்டன் பதவி கொடுத்து நான் வைஸ் கேப்டன் உள்ள ஆடுங்கிறதுக்கோசரம் நீ உள்ள ஆட வச்சுட்டு இருந்த. இன்னைக்கு உனக்கு எப்படி அக்ஷர் படேல் வெளியே உட்கார வைக்கிற? சரி இப்ப அக்ஷர் படேல் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா வந்து போட மாட்டானா? எந்த நம்பிக்கையில உட்கார இல்ல வச்சிருக்க? நான் என்ன கேக்குறேன், இப்ப அபிஷேக் சர்மாவுக்கு நீ போன மேட்ச சொன்ன அவர் உட்கார வச்சா அவரோட கான்பிடன்ட் போயிருந்தேன். இப்ப அக்ஷர் படேல் கான்பிடன்ட் போயிருக்காதா? என்னடா வைஸ் கேப்டன் ஆக்கியும் எனக்கு இடம் கிடைக்கலன்னு. செத்து போனதுக்கு அப்புறம் பணக்காரனா அவனு ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இனிமே என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே டீம் இல்ல. செத்து போச்சு. நீங்க 77 ரன் வித்தியாசத்துல தோத்து போயிட்டீங்க. சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவான். 3க்கு 3 அவன் டாப் பண்ணிடுவான். பண்ண நீ மாட்டான். 2 அடி. நீ சவுத் ஆப்பிரிக்கா நம்பிட்டு இருக்க, அவன்லாம் பண்ண மாட்டான். அங்க ஒரு அவங்களுக்கு எல்லா மேட்சும் அகமதாபாத்ல நடக்குது. அது அவங்க டிராவலே கிடையாது, எங்கேயுமே டிராவல் இல்ல பண்ணல. நான் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா என்ன திரும்ப ஆஸ்திரேலியா யோசிப்பேன், நான் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா என்ன திரும்ப யோசிப்பேன், இவனுங்க நம்ம ஜெயிச்சாதான் உள்ள வருவானுங்க, இவனுங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு கப்பு கிடையாது. இதுக்கு நான் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு சுமாரான மேட்ச் தெரிஞ்சு ஆடிட்டு போறேன். அவன் வந்தா கப்பு கிடையாது, ஒருவேளை வேற எந்த அப்போனன்ட் வந்தாலும் எனக்கு கப்பு தானே. அததான் நானும் சொல்ல வரேன். அதேதான் அந்த பாயிண்டே தான் நான் சொல்ல வரேன். வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு ஜெயிச்சிருவான். ஓகேங்களா? இந்தியா ஜிம்பாப்வேட்ட 2 விக்கெட்ஸ்ல ஜெயிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஜிம்பாப்வே நல்லா விளையாடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்தியா வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஜெயிச்சிருவாங்க, ரன் ரேட்ல ஜெயிக்கணும். 12 ஓவர்ல 180 இல்ல ஜெயிச்சிட்டாங்கன்னே வச்சுங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நான் வேணும்னே தோக்குறேன், இந்தியா உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு ஆட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டு கப் சூப்பர் 8 எல்லாம் எல்லா மேட்சும் டூ ஆர் டை மேட்ச் தான். செய்யல செத்து மடிதான். இங்க வந்துட்டு 77 தோல்வி தோக்கறது ஓகே, ஒரு வித்தியாசம் 2 ரேட் நமக்கு ரொம்ப முக்கியம். 77 ரன் வித்தியாசத்துல தோக்கறதுல எப்படி நம்ம ஜீர்ணிக்கிறது? நான் காலையில ஸ்ரீலங்கா தான் சொன்னேன், தோக்கறது பெருசு இல்ல. நீ 51 ரன் வித்தியாசத்துல தோக்குற, நீங்க 77 ரன் வித்தியாசத்துல தோக்குற. என்ன நீ ஸ்ரீலங்கா கூட நீ ஒரு கணக்குல வச்சுக்கலாம், தோத்துட்டு இருந்த டீம் திரும்பி தோக்குது. 12 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்து நீ சூப்பர் 8ல மேட்ச தோத்துட்டு நாங்க இப்படிதான். எனக்கு கௌதம் கம்பீர பயங்கரமான ஒரு இததான் 22 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தவன வந்துட்டு நீ உள்ள வந்ததையும் சுபம் கில்லு எல்லாம் சேர்த்து நல்லா விளையாண்ட பிளேயர் எல்லாம் வெளியே அனுப்பிச்சு திரும்பி தோக்க அடிச்சு அந்த கன்றாவி தானே பண்ணேன். இப்ப அதே தானே பண்ணேன். நல்லா ஜெயிச்சுட்டு இருந்த டீம்ல எனக்கு வாஷிங்டன் சுந்தர் ஆடி ஆகணும்னு தேவையில்லாம உள்ள போட்டு அது வைஸ் கேப்டன் இருக்கவன வெளியே தூக்கி, இது கிரைம். நீ சொன்ன கிரைம். இது இவ்வளவு கேவலமா நம்ம இல்ல. நான் என்ன கேட்கறேன், நமக்கே தெரியுது இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் ஆடியே இருக்கணும். எவனுக்கு ஒருத்தனுக்கு பட்டாலும் இவன் தான் விக்கெட் எடுத்து கொடுப்பான். பேட்டிங்ல இந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் போனா இவன் தான் நின்று ஆடி தருவான்னு நமக்கு தெரியுது. எப்படி கௌதம் கம்பீருக்கு தெரியாம இருக்கும்? இல்ல உங்களுக்கு சாம்பிள் சைஸ். இதே டீமோட நீங்க ஃபைனல் ஆடும் போது என்ன நடந்துச்சு? சூரியகுமார் அது அவுட்டு, ரோஹித் அவுட்டு. யார் வந்து உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்தா ஃபைனல்ல? 29 44 ரன்னு. உங்களுக்கு அப்படிமா ஞாபகமா இருக்கு? அக்ஷர் பட்டேல் அடிச்ச கிரெடிட்ஸ் எல்லாம் அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு போயிருவாருன்னா ஆமா. இப்ப கௌதம் கம்பீருக்குன்னு பேர் வரணும்ல, ஏன்னா அக்ஷர் பட்டேல் பேர் வருது அப்படின்னு. கௌதம் கம்பீர் ஒரு கிரெடிட் பைத்தியம். நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த மேட்ச்ல இருந்தே தெரிஞ்சு போச்சு. கௌதம் கம்பீர்லாம் திரும்ப இதே இந்தியா டீமுக்கு பயிற்சியாளர் வச்சிருந்தேன். எப்ப ஒரு இந்தியா ரோடு இதோட முடிஞ்சிருச்சுன்னா இதோட கம்பீரோட வாழ்க்கையும் ரோடு முடிஞ்சிருச்சு. வாய்ப்பே இல்ல. நீ வேற நீ அப்பெல்லாம் புவர் ரெக்கார்டு, ஒன் டேலயும் புவர் ரெக்கார்டு. ஒன்னே 2020 காப்பாத்திட்டு இருந்தாங்க. அது டீம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பேட் இந்தியால நடக்கிற மேட்ச்லாம் எல்லா மேட்சும் தார் ரோடு போட்டுறீங்க. 250 ரன் 270 ரன் அடிக்கிற மாதிரி அந்த பிச்சு போட்டாங்க. ஐசிசி வந்து ஐசிசி கண்ட்ரோல் எடுத்துறான் பிச்ச. ஐசிசி கண்ட்ரோல் எடுத்துறோன்னு உனக்கு பிச்சு வந்து எல்லா பாலும் ஸ்லோவா வருது, திரும்புது, குத்தி திரும்புது. உனக்கு அப்படிங்கிறோன்னு உனக்கு குத்துது குடையுது. என்ன பண்ண முடியுங்க?
நீ அங்க உனக்கு பிசிசி கண்ட்ரோல்ல இருக்கும்போது உனக்கு இது மாதிரி 4 பிச்சு போட்டு ஒரு 4 மேட்ச் ஆடிட்டு இருக்கணும்ல. 5 மேட்ச் எல்லா போட்டாலும் மேட்சும் 5 தார் ரோடு மேட்சும் தார் போட்டுக்கிறீங்க. ரோடு பிச்சு தானே போட்ட. தார் ரோடு பிச்சு போட்டுக்கிறீங்க. சரி அத விடுங்க. இதெல்லாம் கூட விட்டுருங்க. என்னால அதெல்லாம் இவ்வளவு விஷயம் பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் ஓவர் எதுக்கு 8 மார்க் போடணும்? சின்ன குழந்தை நீங்க இப்ப கிரிக்கெட்டே இல்ல. இன்னைக்கு தான் இப்ப ஒரு வாரமா கிரிக்கெட் பாக்குறீங்க. 8 மார்க் எதுக்கு ஓவர் போடணும்? விக்கெட் எடுக்க தான் வந்தான், சுத்துவ இப்படி மேல போகும் தான் வந்தான். 3 6 போட்டோம், எனக்கு ஒரு பால் மாட்டுட்டு தானே வந்தான். 2 பேர் எப்படியா தான் அடிக்க போறீங்க. காமன் சென்ஸ் கூட இசான் கிசான் கிடையாது. நீ அபிஷேக் சர்மா இங்க பாரு, நீ இசான் கிசான் தொடவே கூடாது. நீ அபிஷேக் சர்மா அடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். நான் நீதி நேர்மை தான். நான் 2 பேத்துக்கு தான் முட்டு கொடுத்தேன். நான் இல்லைன்னு சொல்லல. நான் இன்னைக்கு அடிச்சே தீரும். இசான் கிசானும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி. பாரு, இசான் கிஷான் அந்த பால் பேட்ல பட்டிருந்தா 6ன்னு நீ புகழ்ந்திருப்ப. இசான் கிஷன் அந்த பிளேயர் தான். அவன் தான். நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு நான் ஒரு T20 போறப்ப சொல்லிட்டேன், இவனுக்கு 2 பேரையும் இருக்குனுங்க இறக்கணும்னா T042 சொல்லிட்டேன். அதுக்கு மேல நீ பேசவே தேவையில்ல. இது நீ ஒத்துக்கிறதுக்கு தான் உனக்கு இத்தனை 4 மேட்ச் ஆச்சு, அவ்வளவுதான். நான் ஒத்துக்கிட்டு நான் இன்னைக்கு அடிக்கிறது தானே வந்திருக்கேன். சொல்லு. நீ வந்துட்டு 8 மார்க் வந்து போட வந்தது எதுக்கு போட வந்தான்? நீ விக்கெட்டாவ அபிஷேக் சர்மா விக்கெட் எடுப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா நீ ஃபார்ம்ல இருக்கிற இசான் கிசான் விக்கெட் போயிருச்சு. நீ தட்டி சிங்கிள் அடிதான் உன்னை யாரும் கம்பீர் அங்கிட்டு சூகழ்த்தி இட போறானா? சிங்கிள் அடிதான் உனக்கு என்ன? ஒரு 2 ஓவர் பார்த்தான்னா 180 ரன் தான் அடிக்கணும். 230 ரன் அடிக்கணும். ஒன்னால அகமதாபாத் பிச்சுல உன்னால 180 ரன் அடிக்க முடியல. நீ என்ன பிளேயரு? அவன் 20க்கு 3, அவன் 187 அடிக்கிறான். ஸ்டப்ஸ் என்ன பண்ணா? ஸ்டப்ஸ் 17, 18, 19 இந்த 3 ஓவர் என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. தட்டி சிங்கிள் அடி கடைசி ஓவர்ல என்னால 20 ரன் அடிக்க முடியும், நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு கடைசி ஓவர்ல 20 ரன் அடிக்கிறான். எனக்கு புரியல. நீ இது இஷான் கிஷன் சொல்லக்கூடாது, உங்க தலைவர் அபிஷேக் சர்மாட்ட போய் சொல்லு. இஷான் கிஷன் இப்படி இஷான் கிஷன் அடிச்சதுனாலதான் நம்ம சூப்பர் 8 வரையுமே வந்திருக்கோம். அபிஷேக் சர்மா இப்ப நீ சஞ்சு சாம்சன் அங்க போட்டு அடிச்ச அந்த இதுல சரி நான் ஒத்துக்கிறேன், இஷான் கிஷன் தான் ஆடணும். இஷான் கிஷன் கொண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த பக்கம் அபிஷேக் சர்மா இப்ப பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு நீ அபிஷேக் சர்மா தான் உன்னாலதான் இப்ப டீமே குழப்பாயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே அடிச்சேனே, அதனாலதான் இப்ப இஷான் கிஷன் மேட்ச் தோத்தது காரணம் எந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்க்கு வந்து நான் இப்ப இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா அப்பே இல்ல. அபிஷேக் சர்மா அப்பே நான் டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அபிஷேக் சர்மா மட்டும் இல்ல, அபிஷேக் சர்மா திலக் வர்மாவும் சேர்த்து டிராப் பண்ணுட்டேன். ஸ்கைக்கும் படல. ஹர்திக் பாண்டியாக்கு சின்ன பவுலிங் நபிபியா போட்டுமே இதே 20 பந்துக்கு 50 ரன் அடிப்பானு. நான் இதைத்தான் ஹர்திக் பாண்டியா கிட்ட நான் இந்த லீக் பாகிஸ்தான் மேட்ச்ல ஃபெயிலியர் ஆனோன்னு சொன்னேன். நீ நபிபியா ஸ்காட்லாந்து அயர்லாந்து புடிச்சிட்டு அடிக்கிற, நீ பெரிய டீம் பந்து போட்டா அடிக்கவே மாட்டேங்கிற. அதான் ஹர்திக் பாண்டியா கிட்ட பிரச்சனை. ரிங்கு சிங் ஒரு ஸ்கேமர். சரி அதெல்லாம் விட்டுருங்க. இதேதான் ஒரு நிமிஷம், இதேதான் அபிஷேக் சர்மா தாரோடு போட்டு அடிச்சு தருவேன். கொஞ்சம் பால் இப்படி போட அப்படி பண்ண அடிக்க மாட்டேன்னு தான் சொல்றேன். நான் நியூசிலாந்து தொட்டி சீரீஸ்லயே சொல்றேன். நல்லா பந்து போற டீம் விட்டா என்னைக்குமே அபிஷேக் சர்மா அடிச்சது கிடையாது. நல்லா பந்து போட்டு நிக்க வச்சு அவருக்கு 2 இடத்துல ஃபீல்டு அந்த பவர் பிளேல இந்த பக்கம் ஃபீல்டு, அந்த இடத்துல கண்டிப்பா விக்கெட் ஆவார். நீங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல ட்ரெண்ட் போல்ட் ஒரு மேட்ச் விக்கெட் எடுப்பாரு. ட்ரெண்ட் போல்ட், ஹர்தீப் சிங் ஒரு மேட்ச் விக்கெட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இன்னொரு மேட்ச் யாரோ அதே மாதிரி நிக்க வச்சு கரெக்டா எடுப்பாங்க. குஜராத் ஒரு மேட்ச் சிராஜ் விக்கெட் எடுப்பாரு ஒரு மேட்ச். எல்லா மேட்சுமே நிக்க வச்சு கரெக்டா விக்கெட் எடுத்துருவாங்க அபிஷேக் சர்மா. இவ்வளவு பேசிட்டு வன்மத்தை கக்குன்னு நான் கட்டிட்டேன். இந்தியா டீம்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் இல்ல 2 பாசிட்டிவ், ஹர்தீப் சிங் அண்ட் பும்ரா 2 பேரும் நல்லா பந்து போட்டாங்க. மனசாட்சியோட பேசுங்க. அந்த பையன் மட்டும் தாங்க அடிச்சு இன்னும் அந்த 100 ரன்ல தோத்துருப்போம். அதெல்லாம் ரேங்கிங்ஸ்ல ஒரு 2 பாயிண்ட் சேர்த்திக்காக அடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பும்மராவெல்லாம் நீயும் சத்தியமா வச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டானா என்ன பண்றது? 4 வரை 5 ரன் போட்டு தரேன், நீங்க 187 ரன் போட்டு தரீங்க. டீம் செலக்ஷனாவது மைல் செலக்ஷனாவது போயிட்டு என்ன பண்றது? டீம் நீங்க என்ன இப்ப நான் உனக்கு கேக்குறேன், நீ தோனி இருக்கிறப்ப பயிற்சியாளர் கிரவுண்டுக்குள்ள வந்துட முடியுமா சொல்லு? இந்த மாதிரி மேட்ச் வர முடியுமா? தோனி கிட்ட அந்த காலத்து போறீங்க, கோலி கிட்ட ரோஹித் சர்மா இருக்கும்போது பக்கத்துல ஒரு சஜஷன் சொல்ல முடியுமா ஒரு கோச்சால? நீங்க அந்த காலத்து 2020 போறீங்க, இந்த காலத்து 2020 பக்கமா பேசுங்களேன். விராட் கோலி கிட்ட ஒருத்தர் இந்த சஜஷன் பண்ணிட்டு சொல்லிட முடியுமா? விராட் கோலி அன்சக்சஸ்ஃபுல் கேப்டன், அதனால நான் சொல்றேன். விராட் கோலி டெஸ்ட்ல தான் நல்ல கேப்டன் ஒழிய T20ல அவரு அன்சக்சஸ்ஃபுல். ரோஹித் சர்மா இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு. அதனால ராகுல் டிராவிட் கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாரு. அது நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் நானே கண் கூட பார்த்திருக்கேன்.
பேட்டிங் ஆடுறே ரோஹித் ஓரமாக உட்காந்துருப்போம், ராகுல் டிராவிட் தான் நீ பேட் எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. ரிஷப் பண்ட் எத்தனை மேட்ச் இப்படி உட்காந்துருக்கான் தெரியுமா? ஹர்திக் பாண்டியா போறியா, ரிஷப் பண்ட் போறியா, ஹர்திக் பாண்டியா போன்னு கேட்கறான். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன், கோச்சிங் டாமினேஷன் நிறைய வந்துருச்சு இப்ப. அதுவும் இல்லாம எனக்கு கம்பீர் கம்பீர் ஒரு ஒரு டீமை நீ கண்ட்ரோல் பண்ணலைன்னா உன் பிளேயர்ஸ் எப்படி சூரியகுமார் யாதவ் தான் சொல்றேன், உன் கப்பு உன் பேர்ல அடிக்கணும்னு நினைக்கிற. உனக்கு நான் வரலாறுலாம் எடுத்து வச்சிருக்கோம், நீ வின் பண்ணுவ, கப் அடிப்ப, உன் வரலாற்றை பெருசா பேசலான்ட்டு. நீ இன்னைக்கு மேட்ச் நீ நின்று ஆடி சூரியகுமார் யாதவ் அன்னைக்கு யூஎஸ்ஏ கூட ஆடல. இன்னைக்கு நீ நின்று கொண்டு போய் ஒரு 10 ரன் பக்கத்துல போய் தோத்துருந்தீங்கன்னா என்ன பரவாயில்ல, நீ ஆடுனாலும் ஜெயிச்சேன், நீ ஆடுன ஆனா டீம் கை கொடுத்துன்னு சொல்லிருக்கலாம். 20 ரன் வித்தியாசத்துல தோத்துருந்தா பரவாயில்ல. 20-25 ரன் ரேட்டுன்னா ஒரு மேட்ச் 18 ஓவர் 17 ஓவர்ல ஜெயிக்கணும்னு சொல்லிருக்கலாம். நீ எதிர நீ இப்ப வெஸ்ட் இண்டீஸோட ஆடுற, வெஸ்ட் இண்டீஸ் 150 ரன் அடிச்சுட்டான், 10 ஓவர்ல சேசிங் பண்ணா 150 ரன் எப்படி 10 ஓவர்ல சேசிங் பண்றது? நம்ம வந்திருக்குமா எனக்கு என்னமோ செமிஃபைனல்லாம் வராது, இந்த சூப்பர் எயிட்டோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். லுங்கிங்கிடி, மார்க்கோ ஆன்சன், கார்பின் போஸ், மார்க்கோ ஆன்சன், 4 பேர் ஓடியாந்து இவங்க எல்லாரும் 140 போடும் ஓடியாந்து முறுக்கு புளிகிறானுங்க. ஓடியாந்து நல்லா கரெக்டா லைட்ல வேற ஓடுது. சிவம் பேத்துக்கூடாலும் பேட்டு மாட்ட மாட்டேன். எனக்கு ஸ்லோ பால்ல ஏக்கர வைக்கிறான் லுங்கிங்கிடி, எனக்கு எப்படி தெரியல. இல்ல சொல்றேன், டெல்லி அந்த 50 லட்சத்துக்கு லுங்கிங்கிடிய தூக்கிட்டு போனான் பாருங்க நைஸா. அவன் அந்த மொட்டத்தை எப்படி யோசிக்கிறான்னு அவன் எடுத்ததெல்லாம் நல்லா ஓனர் மாறிடுச்சுப்பா, மொட்டத்துல இல்லப்ப 2 வருஷம் ஆக்சன் எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. வந்து காசு விஷயத்துல மட்டும் 2 வருஷம் அவங்க 2 வருஷம் இவங்கன்னு இருக்காங்க, ஜிஎம்ஆர் குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும். டேவிட் மில்லர், வாட்டான் நாக், பிரேவிஸ் ஸ்பின்னர் கண்டாவே அடிப்பாங்கிறது இன்னைக்கு அடிச்சு நோ லுக் ஷாட். ஏ சாமி, பையன் தங்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வரட்டும் சிஎஸ்கேக்கு வரட்டும், ஒரு சந்தோஷம். இல்ல எனக்கு வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணும். நீ சின்ன டீம்னா பொறுக்கி போடுற விக்கெட், உன ஆட தெரியாத டீம்னா பொறுக்கி போடுற, உன் கூப்பிளே பிக்கப் பண்ற டீம்னு நீ அதுக்கேற்ற மாதிரி எதுவும் பண்ணணும். நியூசிலாந்துட்டு அடி வாங்குற. இல்ல நீ வருண் சக்கரவர்த்தி எல்லாம் நீ ஒரு மேட்ச் விட்டுறலாம். வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு விக்கெட் எடுக்க தான் போனேன். நீங்க பேர் வருண் சக்கரவர்த்தி இந்நேரம் டிஃபென்ஸ் போடணும்னா போட்டுருப்பாரு, வேகமா ஒயிட் லைன்ல தள்ளி இருந்தா. ஆனா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, விக்கெட் எடுக்கணும், நாம தான் விக்கெட் டேக்கர்னு. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் குறை சொல்ல மாட்டேன். ஏப்பா உனக்கு பும்மராவே 40 ரன் அடி வாங்கும் போது உனக்கு வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கன்னு ஒத்துக்க மாட்டேன். அதனால அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இல்ல ஏன் சொல்றேன்னா, நீ லீக் மேட்ச்லயே சூப்பர் எயிட்லயோ ஒரு சில மொக்க டீம் இருக்கும், நம்ம அதுக்கு விக்கெட் பொறுக்கிக்கலாம். செம்மியோ ஃபைனலோ வர டீம் நல்லா வெயிட் ஸ்ட்ராங்கான டீம் தான். மாட்டினது நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய பிரேவிஸ் கிட்ட மாட்டிட்டாரு. நீ மத்தபடி வேற இன்னும் கொஞ்சம் கீழேயோ இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தா கூட அவர் அடிச்சிருக்க மாட்டார். ஸ்டப்ஸுமே நல்லா அடிச்சாரு, மில்லருமே நல்லா அடிச்சு. சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல எல்லாம் இதுல வேற கிளாசன் இல்ல. கிளாசன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்டர் வந்து வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி பண்ணி மாதிரி என்னைக்கு வருண் சக்கரவர்த்தி போலிங் போடுறாரோ அன்னைக்கு கிளாசன் தூக்கி சிக்ஸ் அடிக்கிறது ரெடியா இருந்திருக்கான். ஐபிஎல்ல 4 மேட்ச் நீங்க கடைசி 2 வருஷம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வச்சு கிளின்னு கிழிச்சிருக்கான் கிளாஸ்னு. அவன் எல்லாமே ஜோசிட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கு மன வருத்தம். 77 ரன் வித்தியாசத்துல அண்டாடி. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அத்திக் பண்ணியாம ஸ்கேம் பண்றான்னு தோணுது. யார நம்புறதுனே தெரியல. நான் ஸ்கேம் பண்றாங்கன்னு உங்ககிட்ட எப்பயிலதான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறேன். நான் பண்ண ஒரே தப்பு அபிஷேக் சர்மா சேர்த்து ஒரு 2 மேட்ச் புட்டு கொடுத்தேன். அதோட சரி இன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் நீதி நேர்மையான இருப்பேன். நான் வந்து இவனுக்கு தான் முட்டு கொடுக்கணும், எனக்கு இந்தியா ஜெயிக்கணும். நீ என்னோட பர்சனல் பிளேயர் நான் ஐபிஎல் இந்த டீம்ல இருக்கேங்கிறதுலாம் நான் சப்போர்ட் பண்ணல. நீ நம்பர் 1 பிளேயரா இருக்கிறதுக்கோசரம் உனக்கு 2 மேட்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுத்த, நீ இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு. இதெல்லாம் அடுத்த மேட்ச்ல சேஞ்சஸ் இருக்கா எனக்கு அது மட்டும் சொல்லு. அபினவ் இந்த மாதிரி ஒரு கமாண்டேட்டர் திலக் வர்மா அபிஷேக் சர்மா தூக்கிட்டு சஞ்சய் சாம்சன் உள்ள வர மாதிரி நீ சொல்றாருன்னா அடுத்த மேட்ச் வின்னிங்காக பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்க. இனிமே வந்து ஸ்கை சொன்னார் இப்ப இதுல மேட்ச் ப்ரிவியூல முன்னாடி, நாங்க அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகிற பத்திலாம் நாங்க யோசிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா நீங்க அந்த மேட்ச்ல ஜெயிச்சீங்க, அதனால உங்களுக்கு வந்து கவலை கிடையாது. இன்னைக்கு அடி வாங்கிட்டீங்க, அதை பத்தி இப்ப வந்து கவலை இருக்கும். உட்கார வைக்கிறதா இருந்தா நீங்க அபிஷேக் சர்மா மேல கை வைக்க முடியல. நம்பர் 1 பேட்ஸ்மேன் நான் சொல்றேன், திலக் வர்மா தான் உட்கார வைக்கணும். அபிஷேக் சர்மா நான் இப்பயும் சொல்றேன், அபிஷேக் சர்மா எடுக்க கூடாது. அவர் கேம் அதுதான்.
இப்ப ஒரு டீம் நல்ல பவுலிங் டீம் தான் அடிக்க மாட்டாரு. அதான் டீப் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ம். நீ அபிஷேக் சர்மா மேல கை வச்சா ட்விட்டர்ல பேக்லாஷ் வரும். அவன் இப்படி அடிச்சிருக்கான், அப்படி அடிச்சிருக்கான், நம்பர் 1 பேட்ஸ்மேன் ம். அப்படிம்பாங்கன்னா, நீ தயவு செஞ்சு யோசிக்காம திலக் வர்மா திலக் மேல வர்மா கை தான் வச்சிரு. என்னோடதுமே கை வச்சு திலக் வர்மா தான் யோசிங்க. கைய வைக்கணும். திலக் வர்மா ஏன்னா கை திலக் வச்சுட்டு வர்மா மேல கை வைக்க முடியலனாலும் இப்போதைக்கு டீம் நல்லா இருக்கோசரம் அபிஷேக் சர்மா மேல கை வச்சிரு. நான் யோசிக்கலாம் சொல்லல. இல்ல நான் இதை நமக்கு விட வெற்றி முக்கியம். இல்ல 2 உனக்கு மேட்ச் இதை விட இன்னொரு பெட்டர் பிளான் தரட்டேன் உனக்கு. ரிங்கு சிங்க எடுத்துரு. ரிங்கு சிங்க வச்சிடலாம். ரிங்கு சிங்கம் எடுத்துட்டு நீ மேல சஞ்சு போட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் டெப்த் பண்ணு. சஞ்சு சாம்சன் உனக்கு ஓரளவு அந்த ஸ்பின்னர் நான் என்ன கடைசியா சொன்னேன், யாரும் நம்பல. சஞ்சு சாம்சன் அடிச்சுதான் கப்பு வாங்கணும்னு இருந்தா என்ன பண்ணி தொலைகிறது. டீம் மோசமாயி போச்சு. அதுக்கு செமிஃபைனல் போனுங்க ஃபர்ஸ்ட். செமி ஃபைனல்லாம் குளிதோடி புதைச்சாச்சு அகமதாபாத் கிரவுண்ட்லயே. நீ இன்னும் நம்பிட்டு இருக்க? 76 ரன். எங்கேயுமே அகமதாபாத் கிரவுண்ட்ல மேட்ச் வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட். தூக்கி மும்பைல வை, இல்ல சென்னையில போடு, இல்ல பெங்களூர்ல போடு, இல்ல கொல்கத்தால போடு. பக்கத்துல இருக்கிற பக்கத்துல இன்னொரு ஸ்டேடியம் இருக்குது, ராஜ்கோட் ஸ்டேடியம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டு தார் ரோடு கிரவுண்ட் நம்மளால விட்டாதுல 250 ரன் அடிச்சுட்டே நான் என்ன இருப்பாங்க. நினைக்கிறேன்னா, ஐசிசில நம்மள்தான் இருக்கு. அப்படியே நம்ம தார் ரோடு தான் நம்ம கேக்குற பிச்சு தான் வரும். தார் ரோடு போடு பாத்துக்கலாம். என்ன நீ அப்படி பண்ணிட்டு என்ன நீங்க வந்து பேட்டிங் பவுலிங் பிச்சு தர? இப்ப ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, ஜெய்சாவே வன்ம தள்ளுற உங்க மேல என்னடா வன்மத்தை கக்கலான்னு இருக்கேன். கப்பு கொடுத்தா டான்ஸ் ஆடிட்டு வாங்குற நீ. வன்மத்தை கக்கலாம். ஜெய்சாலாம் இனிமேட்டு நான் இந்திய டீமுக்குலாம் கொடுக்க மாட்டேன். நான் பிளான் வேற போட்டுட்டேங்கிற மாதிரி வேற டீம் கொடுக்க பிளான் பண்ணிட்டாரு. 1% நான் தான் உனக்கு ஆஃப் த கேமரால சொன்னல, எனக்கு என்னமோ புது டீம் தான் கப்படிக்க போகுதுன்னு சொன்னல, அது என்னமோ நடந்துட மாட்டிருக்கு. சூப்பர் 8லேயே தெரிஞ்சு போச்சு. அங்க மேல ஸ்ரீலங்கா உடச்சுட்டாங்க, இங்க நம்மள ஓசிட்டாங்க. நீங்க என்னடா ஹோஸ்ட் பண்றீங்க, நான் ஹோஸ்ட் பண்றேன் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸ்ரீலங்கா கூட பந்து திரும்ப பிச்சு கொடுத்தான். அப்ப கேவலமா தோத்து போனா நல்லா சொல்ல, ரீசார்ஜ் பவுலிங் போட்டு கேவலமா தோத்து போனா அது வேற விஷயம். நீ கால்ல எப்பறம் தோத்த அகமதாபாத்ல அதே கிரவுண்ட்ல தானே அவன் 157 அடிச்சான். ஐயோ மேட்ச் தோத்தது எனக்கு சிரிப்பா வருது. நம்மளாம் எப்படி 100 அடிச்சிட்டு இருந்த டீம் இன்னைக்கு 100 ஆல் அவுட் பார்த்து டெஸ்ட் மேட்ச் ஆடி 100க்கு மேல கொண்டு வந்து எனக்கு காமெடியா இருக்கு. டீம்ல ஒருத்தர் ஸ்கேமரா தான் பரவாயில்ல, டீம்ல இருக்கிற 11 பேர் ஸ்கேமரா தான். ஸ்கேமர் கௌதம் கம்பீர். நீ அதை நல்லா விளையாடுற டீம் புடிச்சு என்ன நீ நல்லா விளையாடுற, நீ வெளியே போ, நான் பாரு என் பிளேயரை கொண்டு வரேன்ட்டு வாஷிங்டனை கூப்பிட்டு வந்து ஸ்டப்ஸ் கடைசி ஆடினால 4 ஓவர் விக்கெட் போகும்போது எப்படி ஆடினா கடைசி ஒரு அவன். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா. கடைசி 4 ஓவர் இருந்துச்சு, 3 ஓவர் அதுல 2 ஓவர் பூம்ரா, 1 ஓவர் அஸ்தி போடணும், 1 ஓவர் ஹர்திக் பாண்டியா. நான் ஹர்திக் பாண்டியா ஓவர்ல கேபிட்டலைஸ் பண்ணிருக்கிறேன், நீ போட்டு போ அப்படின்னு. பந்துக்கு வலிக்காம சிங்கிள் எடுத்துட்டு இருந்தான். பந்துக்கு வலிக்கல, சிங்கிள் எடுத்து ஹர்திக் கடைசி ஒரு ஹர்திக் பாண்டியா மாப்பிள வாடி உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அடிச்சு பொழந்து விட்டா கடைசி ஓவர்ல. ஹர்திக் பாண்டியா கால்குலேஷன் இதுல என்ன சொல்றது, இதுல என்ன புரிஞ்சுன்னா கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் தான் இந்திய டீம் கிடையவே கிடையாது. எனக்கு இது கூட இல்ல. அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் ஒரு 6 ஒரு 4 அடிச்ச, நல்லா தானே அடிச்ச. நீ அப்புறமேட்டு ஒழுங்கா ஆடி இருந்திருக்கணும்ல. உடனே மார்க் சொல்ல நீ கழட்டுக்கு நீ ஆல்ரெடி 3 டக் அவுட் ஆயிட்டு வரும் டீம். நீ நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருக்கிறதால உன் ஸ்பாட் வந்து ஒரு டீம்ல நிரந்தரமா இருக்கு. சரி எங்களை மாதிரி அனலிஸ்ட் எல்லாம் நாங்க என்ன உனக்கு சப்போர்ட் பண்றோம். நீ ஒரு 20 பால் ஆட்டா மேட்ச் ஒண்ணு, நீ பொறுமையா பவர் பிளே வரல ஆடி இருந்திருக்கலாம்ல. அந்த இடத்துல கோட்டை விட்ட. அதுக்கப்புறம் சிவம் டிபே வந்து கொஞ்சம் ஆடினாரு. அந்த மூவே 3 விக்கெட் போயிருச்சு. அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் இறக்கணத்தான் பெரிய மூவ். நீ அக்சர் பட்டேல் மனசுல நினைச்சுக்கிற, ஆனா நீ அக்சர் பட்டேல் கிடையாது. அக்சர் பட்டேல் பியூர் ஆல்ரவுண்டர். உங்ககிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ அக்சர் பட்டேல் எதுல இருந்து எப்படிலாம் சைட் லைன் பண்ண முடியுமோ அப்படி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டெஸ்ட்ல சைட் லைன் பண்றீங்க, ஓடியில சைட் லைன் பண்றீங்க, பிசிசி கான்ட்ராக்ட்ல சைட் லைன் பண்றீங்க, பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல. அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தா நான் வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பேன். இப்ப கான்ட்ராக்ட்ல சி கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, பி கான்ட்ராக்ட் கூட கொடுக்கல. சட்டேஜா வந்து ஒரு ஃபார்மேட் ஆடுற பிளேயர், அவருக்கு பி கான்ட்ராக்ட் ஏ கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. என்ன லாஜிக்கல நீங்க அக்சர் பட்டேல் சைட் லைன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கேமர் வந்து கௌதம் கம்பீர் தான். நீ எனக்கு போதும், எனக்கு முடியல, என்னால இதுக்கு மேல கௌதம் கம்பீர் போதும், சித்து விளையாட்டுல எடுத்துட்டு போ, என்னால பார்க்க முடியல. டீம் நல்லா இருந்த டீம். அங்க அஸ்வின் வசூல் டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா. இப்போ அஸ்வினியும் ஓரங்கட்டி, ரோஹித்தையும் விராட் கோலியும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு
முடிஞ்சது. இருக்க சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் டெஸ்ட் காலி பண்றேன்னு நெனச்சேன். டெஸ்லா இந்தியா எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா டெஸ்லா WTC ஆடவே ஆடாது. ம். ஆல்ரெடி இங்கிலாந்து 2 மேட்ச் தோத்தாச்சு. சவுத் ஆப்பிரிக்கால ஹோம் இருக்கிறதே கேவலம். WTC உள்ள போகணும்னா ஹோம் டெஸ்ட் ஜெயிக்கணும். ஹோம் டெஸ்ட் தோத்து போயிட்ட. வாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் நீ உனக்கு வாஷ் அவுட். நீ அப்புறமேட்டு நம்மளுக்கு கடைசி சீரீஸா நியூசிலாந்துல 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. நியூசிலாந்துல நம்ம என்னையுமே ஜெயிச்சது கிடையாது. நியூசிலாந்துல 2 அவன் ஹோம்லயே வாஷ் அவுட் பண்ணிட்டு போறான். ஹோம்ல மட்டும் ஜெயிக்க விட்டுருவானா? எப்படி WTCயும் கிடையாது, 2020 வேர்ல்டு கப்பும் கிடையாது. ஒன் டே நீ வேர்ல்டு கப்பும் சாம்பியன்ஸ் கிடையாது. ட்ரோஃபி தேசிய கப்பையும் நீங்க வச்சுக்கிட்டு நீ ஒன் டே நிறுத்தி வேர்ல்டு நான் கப்பும் கோச்சு கிடையாது. இப்படியே நீ கௌதம் கம்பீர் தான் என் உலகம்னு நினைச்சு வந்தீங்கன்னா ஒன் டே வேர்ல்டு கப்பும் கிடையாது. அங்கேயும் கொண்டு வந்து உனக்கு வாஷிங்டன் ஓப்பனிங் ஆட வைக்க போறான் பாரு. அங்க பிரண்டன் மெக்லம்பு இங்க கௌதம் கம்பீர் 2 பேர் சேர்ந்து 2 பக்கமும் சாவடிச்சிட்டு இருக்கிறானுங்க சனின்னு. என்னைக்கு ஒடிச்சு போறானுங்களோ ரெண்டு அன்னைக்கு பேர் இங்கிலாந்து கிரிக்கெட் நல்லா இருக்கு, இந்தியா கிரிக்கெட் நல்லா இருக்கும். ஐயோ இல்ல இன்னைக்கு கூட பிரண்டன் மெக்கலம் டீம் ஜெயிச்சிருச்சு. நாம தோத்து போயிட்டுமே. அவன் அவன் பேஸ்பால் ஆட சொன்னா T20ல டெஸ்ட் ஆடிட்டு இருக்கான். இங்க என்னன்னா அவன் டெஸ்ட் அடியாது ஜெயிச்சால பாக்க போனா அவங்களோட கப் அடிச்சு விடுவானாட்டு. கப் அடிச்சுட்டு பேஸ் பால் கோச் பிரண்டன் மெக்லன் 4 வருஷம் கண்டினியூ கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். நல்லா சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. ஐயோ கமெண்ட் இந்த நேரத்துல ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் கமெண்ட் பண்ற இந்தியாவை கூத்திச்சு. ஐயோ என்னையா டைமிங், எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஏன்னா கமெண்ட் இந்தியாவுக்கு என்ன நடந்தது பாத்தியா அப்படின்னு சிரிக்கிறேன். மச்சம் காலையில எங்களை அடிக்கிற மத்தியானம் நீ என்ன பாக்க. நீங்க ஸ்ரீலங்கா வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, இந்தியாவை தூக்கி போட்டு உங்களை அடிச்சதோட மிச்சமா இங்க அடிச்சு வச்சிருக்கிறோம். ஐயோ சாமி. உங்க நாடுதான் கொஞ்சம் பாவம் புண்ணியம் போது கம்மி அடிச்சிருக்கிறோம். இந்தியாவில பாவம் புண்ணியம் பார்க்கவே இல்லை. இங்க A to Z இந்த கும்ராவே நந்தனை மிஸ் பண்றீங்க. நந்த இருந்திருக்கணும். இந்த 3 பிளேயர் தான், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. இவங்க இல்லைன்னா நம்ம டீம் பேட்டிங்கே இல்ல. டே 3மே மும்பை இந்தியன்ஸ். என்னடா சொல்ற? ஆமா அவங்க தான் தூணு. தூணாவது துரும்பாவது. டே டீமே கழட்டி கையில கொடுத்துட்டானு போ. இதெல்லாம் பொறுக்கிட்டு போ. சவுத் ஆப்பிரிக்கா பிளேஸ் இருப்பான், சுருக்கில் இருப்பான். நம்ம ஆளுங்க கண்டு குத்தி சைடு கூட இப்படி போக கூடாது. நெதர்லாந்து ஆளு இது சுத்தி இருப்பாங்க நரம்பு, அது கூட இப்படி இப்படி போக கூடாது, இப்படி போக கூடாது, குத்தி இப்படியே வரணும். அப்பதான் பேட் விட்டு அது முக்கியமா இப்படி 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 திருப்பி விட்டா அப்படி திரும்புறது. இதெல்லாம் எங்களுக்கு இப்படிலாம் பந்து போடக்கூடாது. ICC ரூல்ஸ் இந்தியாவுக்கு பிளாட் பிச் கொடுக்கணும், பந்து அப்படி நேரா வரும். இல்ல அது கூட போடுங்க. இல்ல அது கூட சைன் கூட ஒரு 2 ஓவர் கழிச்சு போயிடும். அந்த ஸ்லோ பால் போடவே கூடாது. ஸ்லோ பால் போட்டா எப்படி கிரவுண்ட் விட்டு வெளியே 6 அடிக்கிறது? வேகமா போட்டா தான் அடிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சோம் ஜெய்சாக் போயிட்டு ட்விட்டர்ல ரெக்வஸ்ட் வைக்கலாம், ப்ளீஸ் பேன் ஸ்லோ பால் இன் ஃபாஸ்ட் பால். ஃபாஸ்ட் பால்ல ஸ்லோ பால் போடக்கூடாது. பாஸ் 140 போறீங்க, நீ ஸ்விங் பண்ண கூடாது. ஸ்பின்னர் அதான் டேர்ன் பண்ண கூடாது. ஸ்பின்னர் அதெல்லாம் பண்றாங்க. இதனால அதெல்லாம் ஆட முடியாது. நாங்க பிளாட் பிட்ச்ல ஆடி பழக்கம். கிரிக்கெட் போச்சு, நம்ம சேனல் போகுது. இவனுங்களை நம்பி சேனல் ஆரம்பிச்சு 3 மாசம் கலக்கிடுவேன்னு நினைச்சேன். கலக்கிட்டானுங்க. பாதியிலே செம்மி கொடுப்போம். ஆம்பூர்ல இருக்கிற பிரியாணி நாகூருக்கு இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, இத்துடன் வீடியோவை முடிச்சுக்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைபோட கமெண்ட் அதிகமா பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் பார்க்க எங்களுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கு. நன்றி, வணக்கம்.